இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரோ கெமிக்கல் பிரின்சிபிள். நல்லா பார்த்துக்கோ, நான் அடிக்கடி சொல்லணும், நீ கூட பிரின்சிபால்னு போட்டக்கூடாது. பிரின்சிபால்னா முதல்வர்னு அர்த்தம், பிரின்சிபிள் கொள்கைகள், ரைட்டா? ரெண்டு சின்ன வித்தியாசம் தான். எலக்ட்ரோ கெமிக்கல் பிரின்சிபிள் ஆஃப் மெட்லார்ஜி. மெட்லார்ஜின்னு என்னது? உலோகவியல். ஏற்கனவே இந்த டாப்பிக்கே மெட்லார்ஜி தான், உலோகங்கள் சம்மந்தப்பட்டது தான். அப்போ ஏற்கனவே எலக்ட்ரோ டைனமிக் பார்த்துட்டோம், நம்ம தெர்மோடைனமிக் பார்த்துட்டோம். இப்போ எலக்ட்ரோ கெமிக்கல் பிரின்சிபிள் பார்க்க போகிறோம். எலக்ட்ரோ கெமிக்கல்னா எலக்ட்ரான் சம்மந்தப்பட்டு வேதியியல் வினை புரிகிறது, அதில் எலக்ட்ரான் பங்கெடுக்கிறது, ஆனால் வேதி வினை நடக்கிறது, ரைட்டா? ரீஆக்ஷன் நடக்கிறது, ரைட்டா? அதான் அதாவது எலக்ட்ரோ கெமிக்கல்னு சொன்னது அந்த அந்த ப்ராசஸை கெமிக்கல் மூலமாக மின்வேதி வினைகள்னு சொல்லுவாங்க. மின்வேதி வினைகள் கொள்கைகள், மின்வேதி வினைகளின் கொள்கைகள்னு சொல்லிக்கலாம், ரைட்டா? அப்போ இது எவ்வாறு நடக்கிறதுன்னு பார்ப்போம், ரைட்டா? சிமிலர் டு தெர்மோடைனமிக் பிரின்சிபிள் அப்படின்னு. சிமிலர்னா அதே மாதிரி, தெர்மோடைனமிக் கொள்கைகள் மாதிரி. தெர்மோடைனமிக்னு சொன்னால் வெப்பம், தெர்மோனால் வெப்பம், ரைட்டா? வெப்ப இயக்கவியலின் கொள்கைகளின் பிரகாரம் தான் இதுவும் நடக்கிறது. இதே மாதிரி கொஞ்சம் மாறி இருக்கிறது, ரைட்டா? அதான் சிமிலர் டு தெர்மோடைனமிக் பிரின்சிபிள். எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபிள் ஆல்சோ ஃபைண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு. இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் பிரின்சிபிள் அப்படின்னு சொன்னால் மின்வேதி கொள்கைகள்னு அர்த்தம். இது ஒரு கொள்கைகள், ரைட்டா? கொள்கைகள்னு என்ன அர்த்தம்? தத்துவங்கள், ரைட்டா? இது ஒரு பிரின்சிபிள்னால் இந்த நடைமுறை. தத்துவங்கள்னு சொல்லலாம், கொள்கைகள்னு சொல்லலாம், நடைமுறை, ஒரு செயல்முறை, என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. நடைமுறை, செயல்முறை, தத்துவங்கள், கொள்கைகள் எல்லாம் ஒன்று தான். ஏன்னா ஆனால் வேலை நடக்குது இந்த தத்துவத்தில், ரைட்டா? எலக்ட்ரோ கெமிக்கல் பிரின்சிபிள் ஆல்சோ ஃபைண்ட்னா கண்டுபிடிக்கப்படுகிறது. ஃபைண்ட்னா கண்டுபிடிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஆனால் இந்த இடத்துல ஃபைண்ட்னா செய்யப்படுகிறது. ஃபைண்ட் அப்ளிகேஷன்ஸ் செயல்பாடுகள் செய்யப்படுகிறது இன் மெட்லாலஜி ப்ராசஸ்னு செயல்முறை, ரைட்டா? உலோகவியல் செயல்முறையில் இந்த நடைமுறை அப்ளிகேஷன் நடைமுறையானது எந்த நடைமுறை? எலக்ட்ரோ கெமிக்கல் நடைமுறையானது செய்யப்படுகிறது, ரைட்டா? அப்போ எப்படி? த ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைடு ஆஃப் ஆக்டிவ் மெட்டல்ஸ் சச் அஸ் சோடியம், பொட்டாசியம் எக்ஸட்ரா. இந்த சோடியம், பொட்டாசியம் எக்ஸட்ரா இதெல்லாம் என்னது? ஆக்டிவ் மெட்டீரியல் சொல்கிறோம். வேகமாக பிரிந்து செல்லும் எலக்ட்ரான்கள், அவுட்டர் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான்கள் வேகமாக பிரிந்து செல்லும் குணநலங்களை கொண்டுள்ளது, ரைட்டா? நல்லா பாருங்கள். அப்போ த ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ், ரிடக்ஷன் என்னது? நான் முதல்ல சொல்லியிருக்கேன், ஆக்சிடைசேஷன்னா இப்போ ஒரு ஆக்சைடு, மெட்டல் ஆக்சைடு இருக்கிறது, ஒரு மெட்டல் NaO, சோடியம் ஆக்சைடு. இப்போது மெட்டல் ஆக்சைடுனா அதில் ஆக்சிஜன் இருக்குதுன்னு அர்த்தம். வெறும் அப்போது இருக்குன்னா அதை ஆக்சிஜனை வெளியேற்றணும். அப்போ தான் நம்ம ரிடக்ஷன் கொண்டு வரும். ரிடக்ஷன்னா ஆக்சிஜனை வெளியேற்றணும், மெட்டலை பிரிக்கணும். அப்போது ஆக்சிஜனை, அதான் மெட்டல் ஆக்சைடாக இருக்கிறது, ஆக்சிஜனை வெளியேற்றணும். என்னது? ஒரு எலக்ட்ரான் உள்ளே வரணும், உள்ளே வந்தால் இந்த ஆக்சிஜன் வெளியேறிடும். இதற்கு எதிர்மாறு தான். எப்படி? ஆக்சிஜன் உள்ளே வருகிறது அப்படின்னா எலக்ட்ரான் வெளியே போகிறதுன்னு அர்த்தம். அது ஆக்சிடேஷன், ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், ரைட்டா? அப்போ த ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ்னால் பொதுவாக ஒரு உலோகம் கூட சேர்ந்தால் ஒரு ஆக்சிஜன், அது ஆக்சைட்ஸ்னு சொல்லுவாங்க, உலோக ஆக்சைடுகள்னு சொல்லுவாங்க. அதாவது த ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் ஆக்டிவ் மெட்டல்ஸ். இந்த பொட்டத்தில் ஆக்டிவ் மெட்டல் செயல்படும் மெட்டல், உலோகங்கள். அப்படின்னா ஆக்டிவ் மெட்டல் எல்லா மெட்டலும் தான் செயல்படுது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதனோட லாஸ்ட் ஆர்பிட்டில் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுக்கெல்லாம் லெஸ் எனர்ஜி இருக்கும். ஏன்னு சொன்னால் நியூக்ளியஸில் புரோட்டான் இருக்கிறது, பாசிட்டிவ் சார்ஜ். அப்போது எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ KLMN ஆர்பிட்ஸ். கேன்றது நியூக்ளியஸுக்கு பக்கத்தில் உள்ள ஆர்பிட், அதுக்கடுத்து L அடுத்து உள்ள ஆர்பிட், M அடுத்து உள்ள ஆர்பிட், N அதுக்கு அடுத்து உள்ள KLMN இருக்கிறது, ரைட்டா? இதுலேயே ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் சப்செல் இருக்கும், SPDFன்னு சப்செல் இருக்கும், ரைட்டா? அது எப்படி சப்செல் பிரிக்கிறதுனா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு இன்னொரு வீடியோ போட்டு அதுக்கடுத்து நான் சொல்லித்தரேன், ரைட்டா? இப்போ அந்த K ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான் லெஸ் எனர்ஜியாக இருக்கும். ஏன் லெஸ் எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னா, அது பாசிட்டிவாக இருக்கக்கூடிய புரோட்டான் கூட அட்டாச்மெண்ட்டில் இருக்கும், அட்ராக்ஷன் பவர். ஏன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் அட்ராக்ட் ஈச் அதர், ரைட்டா? பக்கத்தில் இருக்குன்னா அதை அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம், வெளியே போக விடாமல் நிப்பாட்டி வச்சுருக்கீங்க. எப்படி ஒரு குழந்தை தான் தாய் தகப்பனாட்ட இருக்கும்போது பாதுகாப்பாக இருக்கிறது, ரைட்டா? அந்த குழந்தையை யார் அட்டாக் பண்ண முடியாது, அவங்க அப்பா அம்மா காப்பாற்றுவாங்க. அது மாதிரி தான் அதே ஒரு குழந்தை ஏழை குடும்பத்தில் பார்த்தேன்னு சொன்னால்
தாய் தகப்பனார் பாதுகாப்பு இருக்காது. அவங்க கூட விவசாயம் பண்ண போயிடுவாங்க, அது எப்படியாவது போகட்டும் அப்படின்ட்டு. அதை போய் யார் அடித்தாலும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அடிச்சிங்களா சரி விட்டுறா போகட்டும்டா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி தான் இது. கடைசி ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரானோட தூரங்கள் நியூக்ளியஸ்லேருந்து தூரமாக இருக்கிறதுனால தான் நியூக்ளியஸில் உள்ள புரோட்டானுக்கும் அந்த லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரானுக்கும் அட்ராக்ஷன் பவர் கம்மி. அப்போ அட்ராக்ஷன் பவர் கம்மின்னா அந்த கடைசி ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரானுக்கு ஹை எனர்ஜி இருக்கும். இங்கே லோ எனர்ஜின்னு சொன்னால் நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் லோ எனர்ஜினா அந்த எனர்ஜியில் எதில் செலவழிஞ்சு போச்சு, அட்ராக்ஷன் பவரில் செலவழிஞ்சு போச்சு பக்கத்தில் உள்ள எலக்ட்ரானுக்கு. தூரத்தில் உள்ள எலக்ட்ரானுக்கு அட்ராக்ஷன் பவர் கிடையாது, இப்போதைக்கு தூரமாக இருக்கனால அவ்வளோ அட்ராக்ஷன், அதனால் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் வேகமாக பிரிந்து சென்று விடும். இந்த ஆட்டத்திலிருந்து அந்த லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான்கள் பிரிந்து சென்று விடும். ரைட்டா? அப்போ தான் இந்த வேலன்ஸின்னு சொல்லுவோம்ல, வேலன்ஸ் அண்ட் வேலன்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை தான் சொல்லுவாங்க லாஸ்ட் ஆர்பிட்டில். அப்போ லாஸ்ட் ஆர்பிட்டில் நம்மளுக்கு மினிமம் எனக்கு 2 இருக்கணும். இப்போ 1 இருந்ததுன்னா அது பிரிஞ்சு போயிடும். இதே இது நான் அயனைசேஷனில் 2 இருந்தாலும் பிரிஞ்சு போகும். அது எப்படின்னா சொல்லித்தருவேன். ரைட்டா? இப்போ பார்த்துக்கோங்க. ரைட், அதுதான் சொல்கிறான். இது வேகமாக போயிடும். எதை விட கார்பனுக்கு லாஸ்ட் ஆர்பிட்டில் எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்னது? 6. அப்போ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 போச்சு, செகண்ட் ஆர்பிட்டில் கேல 2 போச்சு, எல் என்னது 4 இருக்கிறது. அப்போ 4 இருந்தால் அது கொடுக்குமா? கொடுக்காது. இல்லை வாங்காது, நியூட்ரலில் இருக்கும். இப்போ 6 இருக்குது லாஸ்ட் ஆர்பிட்டில், 2 வாங்க பார்க்கும், 2 எலக்ட்ரானை வாங்க பார்க்கும். இல்லை 2 எலக்ட்ரான் இருக்குது, இல்லை ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னா கொடுத்துரும். இப்போ 4 இருக்கிறது லாஸ்ட் ஆர்பிட்டில், எல்லில் 4 இருக்கிறது. 6 தான் அட்டாமிக் நம்பர் கார்பனுக்கு. அந்த கார்பனை தான் நம்ம படத்தில் பார்த்தோம். கார்பன் எல்லாத்தையும் லைனை கட் பண்ணுது. அப்படின்னு என்னது, அந்த எதை கட் பண்ணிச்சோ அது கூட எல்லாம் இது ரிடக்ஷன் ஏஜெண்ட்டாக பயன்படும். ஆனால் இங்கே முடியாது, சோடியம் பொட்டாசியம் கூட முடியாது. ஏன் முடியாதுன்னா சோடியம் இஸ் ஹைலி ரியாக்டிவ் தென் கார்பனை விட அதிகமான ரியாக்டிவ் ఉంటుంది. ஏன்னு சொன்னால் இந்த இதுக்கெல்லாம் லாஸ்ட் ஆர்பிட்டில் அதுக்கு 4 இருக்குது, அதை விட கம்மி தான் இருக்குது லாஸ்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான். அதனால இந்த எலக்ட்ரான் வேகமாக பிரிஞ்சு போயிடும். இது வேகமாக பிரியுது அப்படின்னு சொன்னால், வேகமாக அந்த ஆர்பிட்டை விட்டு வெளியில் போகுதுன்னா ஹைலி ரியாக்டிவ்னு அர்த்தம். அதேமாதிரி ஹைலி எனர்ஜின்னு அர்த்தம். அப்போது அதுக்கு லோ அயனைசேஷன் லோ அயனைசேஷன். அப்போ ஹைலி எனர்ஜி இருக்குது, ஆனால் அது பிரிந்து போகிறதுக்கு கொஞ்சம் எனர்ஜியே போதும். ஏன்னா அது எந்த அட்ராக்ஷன்லேயும் இல்லை, நியூக்ளியஸில் உள்ள புரோட்டான் அட்ராக்ஷனில் இல்லை, ரொம்ப கம்மியான அட்ராக்ஷனில் இருக்குது, டக்குனு பிரிஞ்சு போயிடும். அப்போது அதுக்கு ஆற்றல் அதிகமாக இருக்கிறது, ஆனால் பிரிந்து போகிறதுக்கு தேவைப்படும் எனர்ஜி எவ்வளவு? கம்மி. அயனைசேஷன் எனர்ஜி எவ்வளோ தேவைப்படும்? லோ இருந்தாலே போதும், கொஞ்சம் எனர்ஜி இருந்தாலே வெளியில் ஓடி போயிடும். ஆனால் இந்த 4 இருக்குது இப்போ லாஸ்ட் ஆர்பிட்டில்னா அதுக்கு ஹை எனர்ஜி கிடையாது, சாதாரணமாக பிரிஞ்சு போக முடியாது. ஏன்னா அது கொடுக்காது. ஏன்னா 8 தான் வேணும். நம்ம ஆக்டேட் ரூல்ஸை ஃபுல் பண்ணால் 8 வேணும், டூப்ளேட் ரூல்ஸை ஃபுல் பண்ணால் 2 வேணும், அங்கே 4 இருக்குது. அப்போ ஆக்டேட் ரூல்ஸை ஃபுல் பண்ணத்தான் பார்க்கும். சரியா? சரி, பார்த்துக்கோங்க. இந்த ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் ஹை ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ், அதாவது ஆக்டிவ்னா வேகமாக செயல்படும் மெட்டீரியல்ஸ்னால் அதான் அந்த லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான்கள் வேகமாக வெளியேறிடும். அது என்ன சொல்கிறான், சோடியம் பொட்டாசியம் இந்த மாதிரி மெட்டல்களுக்கு மெட்டலில் உள்ள ஆக்சைடை பிரிப்பதற்கு கார்பன் இஸ் தெர்மோடைனமிக்கலி நாட் ஃபீஸிபிள். கார்பனை வச்சு நம்ம பிரிக்க முடியாது. தெர்மோடைனமிக்கல்னா எந்த வெப்ப இயக்கவியலில் நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு முந்தைய படித்தது போகிற வெப்ப இயக்கவியலில் கார்பனை வச்சு நம்ம பிரித்தோம். அதுபோல் ஒரு மெட்டலோட ஆக்சைடை இன்னொரு மெட்டலை வச்சு பிரித்தோம். இந்த 2 தானே படிச்சிருக்கோம். மெட்டல் ஆக்சைடில் ரிடக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆக்சிடேஷன் இல்லை, ரிடக்ஷனில் பிரித்தோம். ஆனால் இப்போது இந்த சோடியம் பொட்டாசியத்தை எல்லாம் நீ கார்பனை வச்சு பிரிக்க முடியாது. அந்த பாருங்கள், அந்த டிராயிங்ஸில் சோடியம் பொட்டாசியம் வராது. ஏன்னா சோடியம் அண்ட் பொட்டாசியம் இதெல்லாம் தனி மெட்டல் தான், ஆனால் இது ஹைலி ரியாக்டிவ். அதை விட இது லாஸ்ட் ஆர்பிட்டில் எலக்ட்ரான் கம்மியாகலாம் வேகமாக பிரிஞ்சு போயிடும். அப்போ அதான் சொல்கிறான், த ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ். ரிடக்ஷனா வெளியேற்றுவது, ஆக்சிஜனை வெளியேற்றுவது, எதிலிருந்து ஆக்டிவ் மெட்டீரியலிருந்து வெளியேற்றுவது. சச்சஸ் உதாரணமாக சோடியம் அண்ட் பொட்டாசியம் இந்த மாதிரி ஆக்டிவ் மெட்டீரியலில் உள்ள ஆக்சிஜனை வெளியேற்றுவது என்னது எக்ஸட்ரா இன்னமும் இருக்கிறது. பை கார்பனால் வெளியேற்றுவது முடியாது. இன் தெர்மோடைனமிக் பை கார்பன் இஸ் தெர்மோடைனமிக்கலி நாட் ஃபீஸிபிள். தெர்மோடைனமிக்கல் வைத்து நீ முடியாது. ஃபீஸிபிள்னா சாத்தியக்கூறு. ஃபீஸிபிள்னா மீனிங் என்னது? சாத்தியம்னு செய்ய முடியும்.
ஃபீஸிபிள் என்னது சாத்தியம் இருக்குது, என்னால் முடியும் இந்த வேலை செய்ய. ஆனால் நாட் பாசிபிள்னா முடியாது. நாட் ஃபீஸிபிள், நாட் பாசிபிள், ஃபீஸிபிள் ரெண்டு ஒன்று தான். பாசிபிள்னா முடியும், ஃபீஸிபிள்னா என்னது சாத்தியக்கூறு. சாத்தியக்கூறுனா அதுக்கு அந்த வேலையை செய்ய முடியும்னு அர்த்தம். அந்த சாத்தியக்கூறு இல்லை, ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு சச் மெட்டல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தர் ஓர்ஸ். இந்த மாதிரி மெட்டல்கள் ஓர்லேருந்து தானே எடுக்கிறோம். இந்த எல்லா மெட்டல்லையா சச் மெட்டல்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் பிரித்து எடுக்கப்படுகிறது ஃப்ரம் த ஓர்ஸ். ஓர்லிருந்து தாதுக்களிலிருந்து தாதுக்களிலிருந்து இந்த மாதிரி உலோகங்கள் பிரித்து எடுக்கப்படுகிறது. சச் மெட்டல்ஸ் இந்த மாதிரி உலோகங்கள் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தர் ஓர் எனது பை யூஸிங். எதை பயன்படுத்தி பிரிக்க எடுக்கிறோம்? அந்த எலக்ட்ரோ நம்ம என்ன பண்ணுறோம், தெர்மோடைனமிக்கில் முடியாது, ஏன்னா அது ஹைலி ரியாக்டிவ். அதனால் நம்ம இந்த மாதிரி மெட்டல்கள் ஓரில் இருந்தால் எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸை பயன்படுத்தி நாம் பிரித்தெடுக்கிறோம். பை யூஸிங் எலக்ட்ரோகெமிக்கல் மெத்தட்ஸ் போட்டோன்னா எலக்ட்ரோகெமிக்கல் வழிமுறையை பயன்படுத்தி பிரித்தெடுக்கிறோம். அப்போ இன் திஸ் டெக்னிக், இந்த செயல்முறையில், டெக்னிக்னா செயல்முறைன்னு சொல்லலாம், இல்லை இந்த தொழில்நுட்பம்னு சொல்லலாம், டெக்னாலஜின்னு சொல்லலாம், என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்கு எது புரிகிற மாதிரி இருக்கோ அந்த இந்த செயல்முறை, இந்த வழிமுறை, இந்த டெக்னாலஜினா தொழில்நுட்பம், இன் திஸ் டெக்னிக். அப்போ த மெட்டல் சால்ட்ஸ் ஆர் டேக்கன் இன்டு எ ஃபியூஸ்டு ஃபார்ம். அப்படின்னா மெட்டல் சால்ட் என்னது ஓரை தான் சொல்கிறான். மெட்டல் சால்ட் என்னது ஓரில் இருக்கக்கூடிய மெட்டல்களை சொல்கிறான். ஓரில் மெட்டல் சோடியம் இருக்கு இல்லையா, சோடியம் அண்ட் பொட்டாசியம், இது ஒரு சால்ட் தானே, சால்ட் மெட்டல், ரைட்டா? அதான் மெட்டல் சால்ட்ஸ். மெட்டல் சால்ட்னா இந்த ஓர்னா அந்த தாதுவில் இருக்கக்கூடிய மெட்டல் சால்ட்டை நம்ம என்ன மாதிரி எடுத்துக்கிறோம், எப்படி எடுத்துக்கணும், அப்படியே மெட்டலை எடுக்க முடியாது. நீ அதில் மெட்டலை எடுத்துக்கலாம், எதில் தெர்மோடைனமிக் ப்ராசஸை அப்படியே நீ மெட்டல் ஆக்சைடை எடுத்து ரிடக்ஷன் கொண்டு வந்துடலாம். ஆனால் இங்கே முடியாது. இது என்ன பண்ணணும், நம்ம மெல்ட் பண்ணணும். மெல்ட்னா உருகிய நிலையில் கொண்டு வரணும், ரைட்டா? இந்த மெட்டல் ஆக்சைடை எடுத்து சோடியம் பொட்டாசியம் மெட்டல் ஆக்சைடை மெட்டல் ஆக்சைடு எடுத்து அதை நம்ம என்ன பண்ணணும், மோல்டன் ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும். மோல்டன் உருகிய நிலையில் கொண்டு வரணும். மோல்டன் ஸ்டேஜ்னு சொன்னாலும் சரி, ஃபீஸ்டு ஃபார்ம்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான், ரைட்டா? ஃபீஸ்டு ஃபார்ம்னாலும் உருகிய நிலை தான், மோல்டன் ஸ்டேஜ்னாலும் உருகிய நிலை தான். ஃபார்ம்னா வடிவம், ஸ்டேஜ்னா நிலை, ரெண்டும் ஒன்று தான், ரைட்டா? அப்போது த மெட்டல் சால்ட்ஸ் ஆர் டேக்கன், இந்த அதில் ஓரில் உள்ள மெட்டல் உப்புகள்னால் அந்த மெட்டல் தான், மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் டேக்கன் எடுக்கப்படுகிறது. அப்படியே அங்கே உரிய நிலையில் உனக்கு கிடைக்க நீ எடுத்து அந்த மாதிரி செய்யணும். அதுதான் சொல்ல ஆர் டேக்கன் ஆஸ் ஃபீஸ்டு ஃபார்ம். ஃபீஸ்டு ஃபார்ம்னா உருகிய வடிவத்தில் நம்ம எடுக்கணும்னா அது உண்டாக்கணும்னு அர்த்தம். ஃபீஸ்டு ஃபார்ம் அல்லது இன் எ சாலியபிள் ஃபார்ம், அல்லது என்னது சாலியபிள்னா நம்ம கரையக்கூடிய வடிவத்தில், அதான் சொல்யூஷன் ஃபார்ம்னு போட்டிருக்கான். அது கரைச்சி நம்ம எடுக்கணும், தண்ணியாக எடுக்கணும். அப்படி அதாவது திடப்பொருளாக இருக்கக்கூடாது. அதை ஒன்று நம்ம அதை தண்ணியில் போட்டு கரைக்கணும், அது கரைஞ்ச ஒரு பொருளாக இருக்கணும். அல்லது அது கரையலைன்னு சொன்னால் அதை உருக்கி அதை லிக்விட் ஆக்கிடணும். அதான் ஃபீஸ்டு ஃபார்ம். இல்லது ஃபீஸ்டு ஃபார்ம்னு போடுவான், இல்லை மோல்டன் ஃபார்ம்னு போடுவான், ரெண்டும் ஒன்று தான். உருக்கி வச்சுருக்கணும், அல்லது தண்ணியில் போட்டு கரைச்சிச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. அது சொல்யூஷன் ஃபார்ம். சொல்யூஷனாக திரவ நிலையில் இருக்கணும், எல்லாமே திரவ நிலையில் தான் இருக்கணும், ரைட்டா? அப்போ த மெட்டல் அயான் present can be reduced by treating it with some suitable reducing agent or அல்லது பை எலக்ட்ரோலைசிஸ். அப்படின்னா இந்த மெட்டல் அயான், அதாவது மெட்டல் அயன், அந்த மெட்டலுக்குள்ளே என்ன இருக்குது, மெட்டல் அயான் இருக்கும், ரைட்டா? மெட்டல் அயன் என்னது, பாசிட்டிவ் அயான் அண்ட் நெகட்டிவ் அயான். அயன் என்னது, ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னு சொன்னால் பாசிட்டிவ் அயான், ஒரு எலக்ட்ரான் வந்துடுச்சுன்னா நெகட்டிவ் அயான், ரைட்? சிம்பிள். Atom loses one electron or two electron, whatever it may be, loses electron is called positive ion. Any atom gets one electron from other side is called one electron or two electron is called negative ion, right? அப்போ நல்லா பாருங்க, the metal ion உலோக அயன் present in the present இருக்கிறது. அது எதில், அந்த நீ இப்போ மோல்டன் ஸ்டேஜில் எடுத்த இல்லையா, மோல்டன் ஸ்டேஜில் எடுத்து அயன் ஓராக இருக்கணும். இல்லை அதை அந்த அயன் ஓர் கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், மெட்டல் அயன் கரைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை. ஒரு தண்ணியில் அது லிக்விட் ஸ்டேஜில் இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய அயன்கள், மெட்டல் அயன்கள் பிரசன்ட் இருக்கக்கூடியது
கேன் பி ரெடியூஸ்டு என்னது நல்லா பார்த்துக்கோங்க. கேன் பி ரெடியூஸ்னா ஆக்சிஜன் வெளியேற்றப்படும், அதிலிருந்து ஆக்சிஜன் வெளியேற்றப்படும். அப்போ வெளியேற்றப்பட்டால் என்னது நம்மளுக்கு மெட்டல் கிடச்சிருச்சு. கேன் பி ரெடியூஸ், அதுக்கு என்னது ரிடக்ஷன் பாலிசின்னு அர்த்தம். ரெடியூஸ் பை ட்ரீட்டிங். எப்படி வெளியேற்றப்படும்? பை ட்ரீட்டிங்னா செயல்படுத்தி. பை ட்ரீட்டிங் இட்னு எது குறிக்குது? அந்த மெட்டல் அயனை குறிக்கிறது. பை ட்ரீட்டிங் இட் வித் சம். எப்படி செயல்படுத்தி? வித் சம் சில சூட்டபிள் தகுதி வாய்ந்த ரெடியூசிங் ஏஜென்ட்னா ஆக்சிஜனை வெளியேற்றக்கூடிய ஒரு காரணி, ஒரு கெமிக்கலை பயன்படுத்தி அப்படின்னு அர்த்தம். ஏஜென்ட்னா அல்லது என்ன பண்ணணும்? பை எலக்ட்ரோலைசிஸ், அல்லது நம் எலக்ட்ரோலைசிஸ் பிரகாரம் செய்ய வேண்டும். அது எலக்ட்ரோலைசிஸ் என்னது? மின் வேதி செயல்முறைன்னு அர்த்தம். அப்போ மின் வேதி செயல்முறை அப்படின்னு சொன்ன என்னது? எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்றான். எலக்ட்ரோலைசிஸ் என்னது? 2 எலக்ட்ரோடு இருக்கும், 2 மின்சாரம் பாயக்கூடிய கம்பிகள் இருக்கும். அப்போது அந்த மின்சாரத்தை பாய்ச்சி இந்த எலக்ட்ரோலைசிஸ் இருக்குல்லையே, அந்த நீ எடுத்துருக்கல மோல்டன் ஸ்டேஜில் எடுத்திருக்கீங்களா, தண்ணி திரவமோ அல்லது உருகிய நிலையில் எடுத்திருக்கீங்களா, அதுக்குள்ளே பாய்ச்சி இதில் 2 தகடு இருக்கும், ஒன்று ஆனோடு ஒன்று கேத்தோடு. 2 தகடுகள் என்ன செய்யும்? அது செயல்படும். கேத்தோடு என்ன செய்யும்? பாசிட்டிவ் அயனை இழுக்கும். ஆனோடு என்ன செய்யும்? நெகட்டிவ் அயனை இழுக்கும். ரைட்டா? அப்போது ஆனோடு நெகட்டிவ் அயனை இழுக்கிறது என்றால் எப்படி செயல்படுகிறது? ஆக்சிடேஷன் செயல்படும். கேத்தோடு எப்படி செயல்படுகிறது? ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக செயல்படும். ஆனோடு அந்த 2 கம்பிகளில் ஆனோடு எப்படி செயல்படும்? ஆக்சிடேஷன் ஏஜென்ட். ஆக்சிடேஷன் என்ன செய்யுது? எலக்ட்ரான் வெளியே போகிறது, ஆக்சிஜன் உள்ளே வருது, ஆக்சிஜனை இழுக்கிறது செயல்படும். ஆனால் கேத்தோடு என்ன செய்யும்? ஆக்சிஜனை வெளியேற்றும், எலக்ட்ரான்களை இழுக்கும். ரைட்டா? அதனால தான் என்ன செய்யும்? பாசிட்டிவ் அயான்களை இழுக்கும், செயல்படும். இதை தான் போட்டிருக்கான். ரைட்டா? அதை எலக்ட்ரோலைசிஸ், மின் வேதி செயல்முறைகள், எலக்ட்ரோலைசிஸ். ரைட்டா? அப்போ இதில் 3 இருக்குது. எலக்ட்ரோலைசிஸ், எலக்ட்ரோடும்பாங்க. எலக்ட்ரோடுன்னு மின்காந்த கம்பிகள், நான் காமிப்பேன் படத்தில். என்ன அது? எலக்ட்ரோலைசிஸ்னால் மின் வேதி வினைகள் செயல்முறை. ரைட்டா? அப்போ அப்போ அந்த உள்ள நீ போட்டிருக்கீங்கள பொருள், அந்த பொருளுக்கு பேர் என்னது அப்படின்னா அது எலக்ட்ரோலைட்டும்பாங்க. இந்த இப்போ நீ உருகிய நிலையில் வச்சுருக்கீங்க இல்லையா, அது பிரிக்கிறதுக்கு அதுக்கு பேர் எலக்ட்ரோலைட்ன்ற. மின்வேதி திரவம், அது திரவம். இல்லை உருக்கி வச்சுருக்கீங்க இல்லையா, அது எலக்ட்ரோலைட். இது எலக்ட்ரோலைசிஸ்னால் ஒரு செயல்முறை. எலக்ட்ரோலைசிஸ்னால் ஒரு செயல்முறை. இந்த செயல்முறையில் என்னது? மின்வேதி செயல்முறை. என்ன செய்கிற? கரண்ட்டை பாய்ச்சுறோம், கீழே எலக்ட்ரோலைட்டை உள்ளே வச்சுருக்கோம், எலக்ட்ரோடு மூலியமாக கரண்ட்டை பாய்ச்சுறோம். ரைட்டா? கீழே உள்ள என்ன இருக்குது? திரவம். அந்த பாத்திரத்தில் எலக்ட்ரோலைட்டை வச்சுருக்கோம். எலக்ட்ரோலைட்னா கெமிக்கல்ஸ். அது என்னது? ஒன்று தண்ணியில் அது கலந்துருக்கலாம், அது எலக்ட்ரோலைட்டு தான். இல்லை நம்ம அயனை உருகி வச்சுருக்கோம், அது எலக்ட்ரோலைட் அப்படின்னா மின்வேதி பொருள். ரைட்டா? அது வேதி வினைக்கு உட்படப்படுகிறது, அயன்களை பிரிக்க பயன்படுகிறது. அப்போ எலக்ட்ரோலைசிஸ்னால் மின்வேதி செயல்முறை. ரைட்டா? நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ கிப்ஸ் என்ன சொல்லியிருக்காரு? கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் அப்படி எங்க சொல்லியிருக்காங்க. கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் என்னது? லெஸ் தென் 0 இருந்தால் ரியாக்டிவ் நல்லா நடக்கும், ரிடக்ஷன் நன்றாக நடக்கும். இஸ் ஈக்குவல் டு 0 வந்தால் என்னது? சேம் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன், ஃபார்வர்ட் ஆக்ஷன் அண்ட் ரிவர்ஸ் ரியாக்ஷன், ஃபார்வர்ட் ஆக்ஷன் ரிவர்ஸ் ரியாக்ஷன். ஆனால் நெட் ரியாக்ஷன் இஸ் இன் ஈக்குலிபிரியம். நெட் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? சமமாக இருக்கும். அதேமாதிரி கிப்ஸ் என்னது? கிரேட்டர் தென் 0. அப்போ ஜி கிரேட்டர் தென் 0 அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ரிடக்ஷன் நடக்காது. சரியா? அதுதான் கிப்ஸோட கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஃபார் த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். அப்போ இந்த கிப்ஸோட ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் எப்படி எதை வச்சு? எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். அப்போ தெர்மோடைனமிக் ப்ராசஸில் பார்த்தோம். இப்போது கெமிக்கல், அதாவது எலக்ட்ரோ கெமிக்கல் ப்ராசஸில் என்ன பண்ண போகிறோம்? எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸில் பயன்படுத்த போகிறோம். எலக்ட்ரில் மின்வேதி செயல்முறைகள் மூலமாக கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் சூத்திரம் இங்கே என்ன சொல்லுகிறது? அங்கே வேறு சொல்லிச்சு, இங்கே என்ன சொல்லுகிறது? இஸ் கிவன் பை த ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன். இஸ் கொடுக்கப்பட்டுள்ளது, கீழ்கண்ட வாய்ப்பாடுகளாக கொடுக்கப்பட்டுள்ளது. எப்படி அப்படின்னா டெல்டா ஜி 0, கிப்ஸ் 0 0னா என்னது? 0வாக இருக்கும்போது என்னவாக இருக்குது? NF
இ நாட் அப்படின்றான். என்னு என்னது? என்னன்னு ஒன்றுமே இல்லை, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், அதில் எவ்வளோ எலக்ட்ரான்கள் இருக்கக்கூடிய எண்ணிக்கை. அப்போ எஃப்னா ஃபேரட் கான்ஸ்டன்ட். ஃபேரட்னா ஒரு விஞ்ஞானி அவர் கண்டுபிடிச்ச ஒரு கான்ஸ்டன்ட் இந்த ஈக்குவேஷனுக்கு. ஈனா இஎம்எஃப்னு சொல்கிறோம். இ ஜீரோனா இஎம்எஃப்னா எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ்ன்றான். எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா வோல்ட்டுன்னு அர்த்தம், ரைட்டா? இப்போ நீங்கள் கரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மின்சாரம் கம்பியில் போகுதுன்னா அதில் 3 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், வோல்டேஜ் இருக்கும், ஐ இருக்கும். இப்போ ஆர் ஃபார் ரெசிஸ்டன்ஸ், வோல்டேஜ் வி ஃபார் வோல்டேஜ், ஐ ஃபார் ஆம்பியர். அப்போ இந்த 3க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஒரு ஆரை பற்றி சொல்லிடுறேன். ஒரு மின்சாரம் அது எலக்ட்ரிசிட்டி, அதான் எலக்ட்ரிசிட்டி என்னது? வோல்டேஜ் அண்ட் ஆம்பியர் 2 இருக்கணும், அதான் எலக்ட்ரிசிட்டி, ரைட்டா? 2 சேர்ந்த மொத்தத்தை தான் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறோம், மின்சாரம்னு சொல்லிட்டு. அப்போ மின்சாரம் வயர் மூலியமாக போகும்போது அந்த வயரானது எல்லா வயருக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அது இந்த மின்சாரம் செல்லுவதற்கு தடங்கள் ஏற்படுத்தும். எப்படி நம்ம ரோட்டில், நான் என்ன கார் வச்சுருந்தாலும் ரோட்டில் போகிறேன், நல்ல ரோடாக இருந்தால் சல்லுன்னு போவேன். அந்த ரோடு எனக்கு கொடுக்கக்கூடிய தடங்கள் கம்மி, குண்டும் குழியுமாக இருக்குது. நான் என்ன தான் பெரிய காராக வச்சுருந்தா கூட வேகமாக போக முடியாது. வேகமாக போனால் டப்பு டான்ஸ் ஆடி போயிருக்கு காரு, ரைட்டா? மெல்லத்தான் போகணும், ரைட்டா? அப்போ இங்கே பாரு, அது ஒரு வயர், அந்த நல்ல ரோடு ஒரு வயர், அது எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கலை, கம்மியான எதிர்ப்பு தெரிவிக்க கரண்ட் வேகமாக போகுது. இந்த ரோடு என்னது? குண்டும் குழியுமாக இருக்குது. இந்த கார் போகும்போது எதிர்ப்பு அதிகமாக தெரிவிக்கிறது. அப்போது நம்ம கரண்ட்டில் சொல்லுவான், இட் இஸ் எ குட் கண்டக்டர், இட் இஸ் எ பேட் கண்டக்டர்னு சொல்லுவான். நீ வண்டியே போக முடியாது அப்படின்னு என்னது? ஒரு ஆறு போயிட்டுருக்கு, ஆறை கடந்து வண்டி போக முடியுமா? காரு போக முடியாது. அது இன்சுலேட்டர்னு பார்க்க. அதுதான் சில வயர்மேனுகளை ரப்பரை உள்ளே போட்டு கையில் போட்டு ரப்பர் உரையை போட்டு கரண்ட்டை தொடுவாங்க. அந்த கரண்ட்டு இந்த ரப்பர் உரைக்குள்ளே போக முடியாது. அது எப்படி ஆற்றை கடந்து போக முடியாதோ அதை மாதிரி அது இன்சுலேட்டர். அதே மாதிரி குண்டும் குழியுமாக போகிறதுக்கு அதிகமான எதிர்ப்பை கொடுக்குது, ஆனால் போகலாம், அதிகமான எதிர்ப்பை கொடுக்கும். அதே மாதிரி இப்போ வோல்ட் அண்ட் ஆம்பியர்னா, ஆம்பியர்ன்றது என்னது? ஒன்றுமே கிடையாது, கரண்ட், மின்சாரத்தில் உள்ள எலக்ட்ரான், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான். இப்போ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா அதுவாக எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகாது, எலக்ட்ரான் அதோடு பேசாமல் தான் இருக்கும். இப்போ பேட்ரி இருக்குப்பா, உன் பேட்ரி, நீ செல்ஃபோன் பேட்ரி வச்சுருக்க, சார்ஜ் பண்ண உடனே எலக்ட்ரான் ஃபுல்லாக போய் அந்த பேட்டரிக்குள்ளே ஸ்டோர் ஆகிடும். அப்போ உனக்கு நீ ஃபோனை ஆன் பண்ண உடனே எலக்ட்ரானாக உனக்கு கரண்ட்டை பாஸ் பண்ணாது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க, அது பேசாமல் அங்கே தான் இருக்கும். அந்த எலக்ட்ரானை தள்ளி விடுறதுக்கு ஒரு வோல்ட் தேவை, ஒரு எனர்ஜி தேவை, கிட்டா? அந்த பேட்டரிக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கும். இப்போ நீ பேட்டரி ஆன் பண்ண உடனே, செல்ஃபோனை ஆன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வேலை செய்கிறது எனர்ஜி தான் வேலை செய்யும். அந்த எனர்ஜி உள்ளே இருக்க எலக்ட்ரானை தள்ளி விடும். போவாங்க, அவன் ஃபோனை ஆன் பண்ணிட்டான், போய் வேலை செய்ய அப்படின்னு தள்ளி விடும். அப்போ தான் இந்த எலக்ட்ரான் மூவ் ஆகும். அந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட்டு தான் கரண்ட்டு. அந்த தள்ளிவிடக்கூடிய எனர்ஜி இருக்கு இல்லையா, ஃபோர்ஸ், எலக்ட்ரானை தள்ளிவிடக்கூடியது ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வோல்ட், ஆற்றல். அந்த எலக்ட்ரானை தள்ளிவிடுறது தான் வோல்டேஜ் 2 ஒன்று தான், ஆற்றல், எனர்ஜிம்பாங்க. அது தள்ளி விடுறதுனால எலக்ட்ரான் ஓடுது, எலக்ட்ரான் ஓடுறதுனால உனக்கு ஃபோன் ஆன் ஆகிறது, புரியுதா? பல்ப் ஆன் ஆகிறது. இப்போ வோல்டேஜே இல்லை, எலக்ட்ரான் அங்கே தான் இருக்கும். இல்லை எலக்ட்ரானே இல்லை, வோல்டேஜ் அங்கே தான் இருக்கும். பேட்டரி போகிற டிசி ஆகிப்போச்சு அப்படிங்கிற. எப்படி டிசி ஆச்சு? அதில் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் இல்லை, எல்லா எலக்ட்ரான் காலி ஆகிப்போச்சு. அப்போ திரும்பி ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணும்போது இந்த கரண்ட்லேருந்து எலக்ட்ரான் போய் ஸ்டோர் ஆகும். இந்த ரீசார்ஜ் பண்ணும்போது சேம் தான், இதில் உள்ள வோல்டேஜ் எலக்ட்ரானை தள்ளி விட்டு போய் பேட்டரியில் போய் ஸ்டோர் ஆகிட்டு கொஞ்சம் 1% 2%, இதுதான் சேம்பிள் ஆகிச்சு. பார்த்துக்கோங்க. சரி, ரொம்ப நேரம் பேசுன்னு நம்ம பாடம் நடத்த முடியாது. அப்போ கிப்ஸ் எனர்ஜியில் இதுதான் எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் என்னது? அது பாசிட்டிவ் என்னது? அது பேசாமல் இருந்ததுன்னா உனக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுமா? ஆகாது. அப்போ எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் சின்னது, அதாவது அது வேலை. சார்ஜ் இஸ் கால்டு த எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ். சார்ஜ் இல்லைன்னா அது அந்த எனர்ஜி தான் எலக்ட்ரோ மோட்டிவ். நல்ல பார்க்கணும், உனக்கு ஃபிசிக்ஸ் வரும்போது சொல்லிக் கொடுப்பேன். டிஃபரன்ஸ் பிட்வீன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்டு எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அதுவும் இருக்குது. நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ் நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் என்னென்னா ஃபிசிக்ஸில் சொல்லித்தரேன், இப்போ இங்கே போச்சுன்னு நிற்காது, ரைட்டா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ்னால் அது பாசிட்டிவாக இருந்தால் தான் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும், கரண்ட் வரும். அப்போ பாசிட்டிவாக இருந்தால் உனக்கு என்னவாக இருக்கும்? கிப்ஸ் எனர்ஜி நெகட்டிவாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
அப்போ வேர் n இஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்வால்வ்டு. அப்போ என்னன்றது எவ்வளோ எலக்ட்ரான்கள் இதில் பங்கெடுத்து கொள்கிறது இந்த ரியாக்ஷனில். அந்த டெல்டா G0 சிக்கல் NFE0ல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ்டு, எவ்வளோ எலக்ட்ரான்கள் இதில் பங்கெடுத்து கொள்கிறது, இந்த வேலையில் இன்வால்வ்னு பங்கெடுத்து கொள்கிறது. இந்த ரிடாக்ஷன் ப்ராசஸ் என்னது, ஆக்சிஜனை வெளியேற்றும் செயல்முறையில் இன்வால்வ்டு என்னன்னு பங்கெடுத்து கொள்கிறது. ரைட்டா? அப்போது F இஸ் த ஃபேரடே கான்ஸ்டன்ட். அப்போ ஃபேரடே கான்ஸ்டன்ட், அது எஃப்ன்றது ஃபேரடே கான்ஸ்டன்ட். ரைட்டா? நெக்ஸ்ட் E0 என்னவது, இஸ் த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் த ரிடாக்ஸ் கப்புள். எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் என்னது, பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு நடுவில் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க. ரைட்டா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னது, வோல்டேஜ் டிஃபரன்ஸ். வோல்டேஜ் நான் முதல்ல இப்போ சொன்னேன், எனர்ஜி டிஃபரன்ஸ். ரைட்டா? நெகட்டிவ் பாசிட்டிவ் நடுவில் உள்ள எனர்ஜி இஎம்எஃப்னு சொன்னோம், எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் அதில். அப்போ எப்படி அது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் நீ கவுண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ இதில் 0வாக இருக்குது நெகட்டிவ் டெர்மினல், இது பாசிட்டிவ் டெர்மினல் 30ஆக இருக்குது அப்படின்னா 30 இஎம்எஃப்னு நம்ம கவுண்ட் பண்ணுவோம். அதான் எலக்ட்ரோ. அது என்ன சொல்கிறான் பாருங்கள், F0 இஸ் E0 இஸ் த எலக்ட்ரோடு பொட்டன்ஷியல். எலக்ட்ரோட்னா என்ன, இப்போ இனிமேல் அந்த காமி படத்தில் எலக்ட்ரோட்னு என்னது, ரெண்டு மின்காந்த கம்பிகள், ஒன்று நெகட்டிவ் இன்னொன்று பாசிட்டிவ். நெகட்டிவில் தான் எலக்ட்ரான் வரும், பாசிட்டிவ் மூலம் தள்ளப்படும். ரைட்டா? ரெண்டு மின்காந்த கம்பிகள், அதான் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். பொட்டன்ஷியல்னால் இரண்டுக்கும் நடுவில் உள்ள வோல்டேஜை குறிக்கிறது. ரைட்டா? வோல்டேஜ் எனர்ஜி சொன்னால, வோல்டேஜ் தான் எலக்ட்ரானை தள்ளி விடும், வோல்டேஜ் எனர்ஜி. எலக்ட்ரோடு பொட்டன்ஷியலை குறிக்கிறது ஆஃப் த ரிடாக்ஸ் கப்புள். ரிடாக்ஸ் கப்புள்னா இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்குது இல்லையா. ரிடாக்ஸ் ரியாக்ஷன் என்ன சொன்னா, இப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அண்டு ரிவர்ஸ் ரியாக்ஷன். அது ரிடாக்ஷன் இந்த பாரு, இது ரெண்டா பெரிய RED/OX. ரிடாக்ஷன் என்னது, RED ரிடக்ஷன் ப்ராசஸ் அண்ட் OX ஆக்சிடேஷன் ப்ராசஸ். அதான் மீனிங். REDனா ரிடக்ஷன் ப்ராசஸ், OXனா ஆக்சிடேஷன் ப்ராசஸ். அது ரெண்டையும் சேர்த்து ரிடக்ஸ் பண்ணும், அப்போ ரெண்டுமே செயல்படும். அதான் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட்டு, இஃப் E0 இஸ் பாசிட்டிவ், E0 வந்து பாசிட்டிவ், இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் பாசிட்டிவாக இருந்தால் அது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ரைட்டா? பாசிட்டிவ், அதை தான் E இஸ் பாசிட்டிவாக இருந்தால் தென் பிறகு டெல்டா G இஸ் நெகட்டிவ். அது டெல்டா G எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். ஏன் நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னு நல்லா பாருங்கள். இந்த E வந்து கூட கூட அப்போ மைனஸ் கூட்டிகிட்டே இருக்குமா, மைனஸ் கூட்டிகிட்டு தானே இருக்கும். அதே -NFE0. ரைட்டா? இப்போ E வந்து பாசிட்டிவில் போயிடுச்சு அப்படின்னு நெகட்டிவ் தள்ளி விட்டுரும், புரியுதா? அதனால் E வந்து உனக்கு கூட கூட நெகட்டிவ் கூடிக்கிட்டே இருக்கும். E 30 40 அப்படி. இப்போ E1ன்னா E1 பெருசா, E10 பெருசா அப்படின்னா E1 போட்டுறேன். அப்போ Fக்கு 1 போடுறேன், ஒரு கான்ஸ்டன்ட், ஏதாவது ஒரு சம்திங் கான்ஸ்டன்ட்டு இருக்குது. அப்போ N ஒரே நம்பரை போடுறேன், அப்போ என்னது, அது வந்து கம்மியாக இருக்கும். E50 போடுறேன், மைனஸ் கூடிகிட்டே இருக்குது, புரியுதா? அப்படின்னா இது என்ன ஆகும், ஃபேரடே கான்ஸ்டன்ட்டு மைனஸில் போயிட்டுருக்கும். இது ஃபேரடே கான்ஸ்டன்ட் கிப்ஸு மைனஸ் அதிகமாகிட்டு இருக்கும். ரைட்டா? அதான் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இஃப் E இஸ் பாசிட்டிவ்னா அதிகமாக இருந்தால் தென் டெல்டா G இஸ் நெகட்டிவ், டெல்டா G வந்து நெகட்டிவாக இருக்கும். அண்ட் த ரிடக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ்னால் தன்னிச்சையாக செயல்படும். இது சொல்லியிருக்கேன். டெல்டா G0 இஸ் ஈக்குவல் டு லெஸ் தென் 0னா அது ரிடக்ஷன் எப்படி நடக்கும், ரிடக்ஷன் வேதிவினை, அதாவது என்னது, ஆக்சிஜன் வெளியேற்றும் வினையானது ஸ்பான்டானியஸாக நடக்கும். ரிடக்ஷன் இஸ் ஸ்பான்டானியஸ் அப்படின்ட்டான். அப்போ தன்னாச்சு நடக்கும். அண்ட் ஹென்ஸ் ஆகவே ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இஸ் பிளான்டு. ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன், அது ரிடாக்ஸ் ரியாக்ஷன், அதான் இதுன்னு சொல்கிறான். இஸ் பிளான்ட் இன் சச் ஏ வே. பிளான்ட்னா திட்டமிடப்படுகிறது. எவ்வாறாக திட்டமிடப்படுகிறது, இன் சச் ஏ வே, இந்த வழியில் திட்டமிடப்படுகிறது. எவ்வாறாக, that என்னவென்றால் EM ஆஃப் த நெட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் இஸ் பாசிட்டிவ். பார்த்தியா, EMFனா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் த நெட்னு என்னது, ஒரே வேதிவினையில் ரெண்டுமே நடக்கும், ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நடக்கும். ரைட்டா? ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் நடக்கும். இப்போ நான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு, ஆக்சிடேஷன் நடக்கும், ரிடக்ஷன் நடக்கும், ரெண்டையும் காமிக்க போகிறேன். அப்போது நெட் ரியாக்ஷன் என்னது, மொத்த அளவு எவ்வளவு என்னவாக இருக்குது, மொத்த செயல்பாடு என்ன இருக்கும், ஈஸ் பாசிட்டிவாக இருக்கும். புரியுதா? மொத்த ரியாக்ஷன் இஸ் பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவாக இருந்தால் EMF இஸ் நெகட்டிவ். ரைட்டா? EMF இஸ் நெகட்டிவ் இல்லை, கிப்ஸ் நெகட்டிவ். ரைட்டா?
அப்போது வென் மோர் ரியாக்டிவ் மெட்டல் இஸ் ஆடட், அதை மோர் ரியாக்டிவ் மெட்டலில் வந்து நீ கார்பனை கூட எக்ஸாக்ட் ஃபஸ்ட்டு வச்சுங்க 1 மார்க் வச்சுங்க கேட்பான். மோர் ரியாக்டிவ் மெட்டீரியல் கேன் பி ரெடியூஸ்டு பை கார்பன் அப்படின்னு கேட்பான். நோன்னு எழுதிடணும் பார்த்துக்கோ. இப்போ வென் மோர் ரியாக்டிவ் மெட்டல் இஸ் ஆடட் டு த சொல்யூஷன், இந்த மோர் ரியாக்டிவ் மெட்டல் நம்ம பிரிக்க போகிறோம், இந்த சோடியம் அண்ட் பொட்டாசியத்தை. எப்படின்னா அதான் சொல்கிறான், மோர் ரியாக்டிவ் மெட்டல் அது கூட சில இதை சேர்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் இப்போது இது மோர் ரியாக்டிவ் மெட்டலோட இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த காப்பரை எடுத்துக்கிறோம். காப்பர் இந்த போட்டுக்கோம் இல்லையா, இந்த காப்பரோட வெப்பநிலை குறைப்பதற்கு மோர் ரியாக்டிவ் மெட்டலுக்கு வந்து வெப்பநிலை வந்து அது உருகும் வெப்பநிலை வந்து அது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதை குறைப்பதற்கு வெப்பநிலை குறைப்பதற்கு தான் நாம் இதை ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி ரெண்டாவது எதுக்குன்னா இது அயனோட மூவ்மெண்ட்டை அதிகமாக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, எலக்ட்ரிசிட்டி வயரில் போகும்போது எப்படி நடக்கும், எலக்ட்ரானால் நடக்கிறது. நல்லா இந்த 2 தான் இருக்கும் இந்த கரண்ட்டு, நல்லா பார்த்துக்கணும். எலக்ட்ரிசிட்டி கேன் பாஸ் த்ரூ வயர் பை எலக்ட்ரான். ஆனால் வோல்டேஜ் இருக்கும், வோல்டேஜ் தள்ளி விடும். ஆனால் இங்கே இதில் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸில் எலக்ட்ரான் செயல்படாது, அயன்ஸ் தான் செயல்படும். எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஒன்லி பை அயன்ஸ். 1 மார்க் கொஸ்டின் கேட்பான். இதில் இன் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ், எலக்ட்ரோலைசிஸ் மின்வேதி செயல்பாடுகள், இதில் எலக்ட்ரான் ஃப்ளோவில் கிடைக்காது. அதில் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகாது எலக்ட்ரோலைட் சொல்யூஷனுக்குள்ளே. அயன்கள் மூமெண்ட்டுகளால் தான் உனக்கு கரண்ட் பாஸ் ஆகுறது. அதாவது நெகட்டிவ் அயன் பாசிட்டிவ் அயன் மூமெண்ட்டில் இந்த நல்லா பார்த்துணும். வயரில் போகும்போது எலக்ட்ரான் ஃப்ளோனால் கரண்ட் பாஸ் ஆகுது. ஆனால் இந்த எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் இந்த திரவங்கள் மூலமாக எது பாஸ் ஆகுது, அயன் மூமெண்ட்டு அயனோட நகர்வுகள் மூலமாக தான் கரண்ட் பாஸ் ஆகுறது. ரைட்டா, இது உன் புக்கில் போடல, 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. வென் அப்போ த மோர் ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அதனால் பார்த்துக்கோங்க இஸ் ஆடட் டு த சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் நம்ம ஆட் பண்ணுறோம். என்னது, கண்டெய்னிங் த ரிலேட்டிவ் லெஸ். அதை நான் திரும்பி படிக்கிறேன், உங்களுக்கு புரியாது. ரைட்டா, வென் மோர் ரியாக்டிவ் மெட்டல் இஸ் ஆடட், அதாவது அதிகமாக வினை புரியும் மெட்டல் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். ரைட்டா, இப்போ ஒரு சொல்யூஷன் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நீ ஒரு பெஞ்சில் உக்காந்துருக்க, உனக்கு வலிமை கம்மி ஸ்கூலில், இன்னொரு பொண்ணு வர்றா, அவளுக்கு வலிமை ஜாஸ்தி, உன்னை எந்திரிடின்னு சொல்கிறா, நீ எந்திரிக்கலை, உடனே தள்ளி விட்டு அவங்க உட்காந்துருவா, நீ அவளை தள்ளி விட முடியுமா? முடியாது. ஏன்னா அவள் ரொம்ப பவராக இருக்கா. நீ டீச்சர்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்போ நீ அது டீச்சர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுரு. இப்போ நம்ம இதை பார்ப்போம், அவள் தள்ளி விட்டு உட்காந்துருவா, ஒன்றால் அவளை தள்ளி விட முடியாது. ஏன்னா அவள் ரொம்ப பவராக இருக்கா, ரொம்ப சக்தியாக இருக்கா. அப்போ நீ பேசாமல் எந்திரிச்சு போய் அடுத்த பெஞ்சில் தான் உட்காரணும். அதே மாதிரி தான் இது மோர் ரியாக்டிவ் மெட்டீரியல். அந்த பொண்ணு மோர் ரியாக்டிவ் மெட்டீரியல், நீ லெஸ் ரியாக்டிவ் மெட்டீரியல். ஒரு கரைசலில் லெஸ் ரியாக்டிவ் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நான் மோர் ரியாக்டிவ் மெட்டீரியலை அதில் கரைக்கும் போது அந்த லெஸ் ரியாக்டிவ் மெட்டீரியலை தள்ளி விட்டுட்டு இது போய் அதில் கரைஞ்சிக்கிறோம். இப்போ நீ தனியாக போ, நான் இதில் கரைஞ்சிக்கிறேன் அப்படின்றோம். எப்படி அந்த பெஞ்சில் அது வந்து உட்கார உன்னை தள்ளி போகிற பெஞ்சுக்கு போகணும்னு சொல்லுது. அது மாதிரி ஒரு கரைசலில் லெஸ் ரியாக்டிவ் மெட்டீரியல் கரைஞ்சிருந்ததுன்னா இன்னொரு மோர் ரியாக்டிவ் மெட்டீரியல் நான் கரைக்கும் போது அது வந்து அந்த இடத்துல கரைசலில் கரைஞ்சிரும். இது கரைஞ்சதை தூக்கி கரையாமல் தனியாக போட்டு தூக்கி போட்டுரும். நீ இதில் கரைய வேண்டாம், போய் தள்ளி நில்லுன்றும். அதை தான் சொல்கிறான். இந்த வென் ஏ மோர் ரியாக்டிவ் மெட்டல் இஸ் ஆடட், அதிகமாக வினைபுரியும் மெட்டல் வந்து இணைக்கும் போது சேர்க்கும்போது எதில், டு த சொல்யூஷன். ஒரு சொல்யூஷனில் ஏற்கனவே ஒரு மெட்டல் கரைஞ்சிருக்கு, அதில் இதை அதிகமாக ரியாக்ஷன் பண்ணுற மெட்டல் சேர்க்கும்போது அதுதான் எழுதுகிறான் சொல்யூஷன் கண்டெய்னிங் அந்த சொல்யூஷனில் இருக்குது. கண்டெய்னிங் த என்ன இருக்குது, ஏற்கனவே ரிலேட்டிவ்லி லெஸ் ரியாக்டிவ். ரிலேட்டிவ் லெஸ்னால் அதை ஒப்பிடும்போது, இந்த மோர் ரியாக்டிவ் மெட்டீரியலை ஒப்பிடும்போது ஏற்கனவே சொல்யூஷனில் இருக்கக்கூடிய மெட்டலோட ரியாக்ஷன் வந்து என்னது, ரியாக்டிவ் வேல்யூ, ரியாக்டிவ் மெட்டல் அயன்ஸ் என்னதுக்கு கம்மியாக இருக்கிறது. ரைட்டா, அப்போது த மோர் ரியாக்டிவ் மெட்டல் வில் கோ இன்டு த சொல்யூஷன். அதிகமாக ரியாக்டிவ் மெட்டல் வந்து அதிகமாக ரியாக்டிவ் மெட்டல் வந்து என்ன செய்யும், சொல்யூஷனில் கரைஞ்சிரும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ரியாக்டிவ் மெட்டல் வெளியில் போயிடும். ரைட்டா, என்ன அதிலிருந்து வெளியில் போயிடும். ரைட்டா, இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, வென் என்னால் பார்த்துக்க ஏ மோர் ரியாக்டிவ் மெட்டல் இஸ் ஆடட் அப்படின்னா அதிகமாக வினைபுரியும் மெட்டல் வந்து இணையும் போது எதில், டு த சொல்யூஷன். அந்த சொல்யூஷனில் இணையும் போது ஏற்கனவே அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய
லெஸ் ரியாக்டிவ் மெட்டீரியல் வெளியில் போகுது. அதை சொல்கிறேன் கண்டெய்னர் சொல்யூஷனில் இருக்குது ஏற்கனவே. எதை இது என்ன இருக்குது, ரிலேட்டிவ்லி லெஸ் இதை ஒப்பிடும்போது இந்த மோர் ரியாக்டிவ் மெட்டீரியலை ஒப்பிடும்போது, அதாவது ரிலேட்டிவ்லாம் இது ஒப்பிடும்போது லெஸ் ரியாக்டிவ் இருக்குது. அந்த சொல்யூஷனில் இருக்குது என்னது, கம்மியான ரியாக்டிவ் உள்ளதாக இருக்கிறது. லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் அயன்ஸ். அந்த சொல்யூஷனில் என்ன இருக்குது, லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் அயன் இருக்குது. அப்போ இந்த அதிகமாக மெட்டல் அயன் என்ன செய்யும், அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி அது போய் கரைஞ்சிரும். அப்போ என்ன சொல்கிறா, த மோர் ரியாக்டிவ் மெட்டல் வில் கோ இன் டு த சொல்யூஷன். இப்போ அதிகமான இன்னைக்கு நீ ஜாயின் பண்ணுற இல்லையா, அது அதில் போய் கரைஞ்சி அதை வெளியே தள்ளிடும். அதை தான் இங்கே ஃபார்முலாவில் காமிச்சிருக்கேன். இப்போ காப்பர் சாலிடாக இருக்கிறது ரைட்டா. ஜிங்கில் சில்வர் ஏஜி என்ன இருக்குது, நல்லா பாருங்கள். இது ரெண்டு காப்பர் அண்ட் சில்வரை பார்க்கும்போது காப்பர் வந்து மோர் ரியாக்டிவ் மெட்டீரியல். அது சில்வரை கம்பேர் பண்ணும்போது காப்பர் வந்து மோர் ரியாக்டிவ் மெட்டீரியல். ஏன்னா அதில் 29 இருக்குது அட்டாமிக் நம்பர். அப்போ 2 8 10 முதல் 2 ஆர்பிட், 2வது 8, அப்போ 3வது ஆர்பிட் 18, அப்போ 28 போச்சா மொத்தம். லாஸ்ட்டு KLMN எண்ணில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கிறது. அது வேகமாக வெளியில் போயிடும். அப்போது இதில் என்ன இருக்குது, 47 இருக்கிறது சில்வரில். இதுலேயும் ஒன்று தான் இருக்குது. 47 கடைசி ஆர்பிட்டில் என்ன இருக்கும், ஒன்று தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2, செகண்ட் ஆர்பிட்டில் 8, 3வது ஆர்பிட்டில் 18, 4வது ஆர்பிட்டில் 18, 36 ஒரு 8, 44, 46, 2 46, மீதி ஒன்று தான் இருக்குது. இதுலேயும் லாஸ்ட் ஆர்பிட். இப்போ ரெண்டுலேயும் லாஸ்ட் ஆர்பிட்டில் ஒன்று தான் இருக்குது. இருப்பினும் இந்த காப்பர் வந்து என்னது, காப்பர் சில்வரை விட என்னது அதிகமான ரியாக்டிவ் மெட்டீரியல். அது ஏன்றதை நான் சொல்லித்தரேன். அப்போது இப்போ காப்பர் சாலிடில் இருக்குது. இது என்னது, அக்கோசியஸ். ஏக்குன்னு அக்கோசியஸ்னா திரவ நிலை, நீர் கலந்து இருக்குது. அக்கோசியஸ்னா அதில் நீர் கலந்து இருக்குன்னா ஒரு சொல்யூஷன், நீர் கலந்த சொல்யூஷன் அர்த்தம். அக்கோசியஸ் எப்படி இருக்குது, இது என்ன இருக்குது, அயனாக இருக்கிறது. ப்ளஸ் அயன்னா இதில் எலக்ட்ரான் ஒன்று கம்மியாக இருக்குது ரைட்டா. இந்த சொல்யூஷன் இதுதான் இருக்கிறது ரைட்டா, நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் இப்போ அந்த திரவத்தில் கரைஞ்சிருக்கு. இதில் என்ன இருக்குது, சில்வர். ஏன் அது ப்ளஸ் போட்டிருக்கான்னு என்ன அர்த்தம், இது பாசிட்டிவ் அயன். பாசிட்டிவ் அயன் அதில் லாஸ்ட் ஆர்பிட்டில் உள்ள எலக்ட்ரான் 47 கடைசியில் ஒன்று இருக்குல்ல, கடைசி ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் வெளியில் போயிடுச்சு. அப்போ இது +1 இருக்கிறது ரைட்டா. அப்போ ஒன்றில் +2 இருக்கும். ஏன்னா KLMN எம்மில் வந்து 18 இருக்கு இல்லையா, அது 18லேயே ஒன்று வெளியில் போயிடும். கடைசி ஆர்பிட்டில் ஒன்று ப்ளஸ்ஸு அந்த 18 கடைசி ஆர்பிட்டில் இருக்கு இல்லையா, அதுலேயே ஒன்று சேர்ந்து 2 எலக்ட்ரான் வெளியில் போயிடும். ஏன்னு சொன்னால் இங்கே தான் ஒரு பிரச்சனை. இது நான் SPDFை பற்றி சொல்லித்தரணும், அப்போ தான் உனக்கு புரியும். இப்போ கடைசி ஆர்பிட் எம்மில் 18 இருக்கு இல்லையா, 18 நம்ம அது சப் செல்லாக பிரிக்கணும். 18 நான் 3-4 செல்லாக SPDFை பிரிக்கிறேன். அந்த 18 முதல் எஸ்ஸில் 2 போட்டுடுறேன் ரைட்டா. அப்போ SPயில் என்ன பண்ணுறேன்னா 8 வரணும். 8 வர்றதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா 6 வச்சுருப்பேன். Pன்ற ஆர்பிட் சப்செல்லில் 6 வச்சுருப்பேன். 6 எலக்ட்ரானே பிரிச்சுடுவேன். அது 18ல் 6 பிரிச்சிடும். ஏன்னா அதுக்கு முந்தி எஸ்ஸில் ஒரு 2 வச்சுருக்கேன். இதில் இப்படி தான் பிரியணும். இதில் 6 சேர்ந்து 8 ஆகிடுது எனக்கு. அப்படி கூட்டிகிட்டே வரணும். அப்போ எனக்கு 8ன்னு ஆக்டிவ் ரூல்ஸ் ஃபுல்லாக ஆயிடுச்சா. நம்ம KLMல் தனித்தனியாக போட்டோம், 2n⁻², ஃபார்முலாவில் போட்டோம். இங்கே அப்படி இல்லை, எஸ்ஸில் 2 போட்டால் மீதி அடுத்த ஆர்பிட்டில் வந்து என்னது 8 இருக்குன்னா அது தேவையில்லை, 6 இருந்தாலே போதும். இந்த 2 சேர்த்து எடுத்துக்கிறோம். அப்போ 6ன்னா 8 ஆகி போச்சா, மீதி 10 இருக்குது. அப்போ SPDயில் 10 எலக்ட்ரான் இருக்குது. புரியுதா, அந்த 10ல் 10 இருந்தாலே போதும். ஏன்னா அதுக்கு டி ஆர்பிட்டில் 18 வேணும். என்ன வேணும், 18. ஆனால் நான் என்ன சொன்னேன், சப்செல்னு வரும்போது முன்னாடி உள்ள கூட்டணும். இந்த ஃபஸ்ட்டில் 2, 2வதுல 8 ஆச்சா. அப்போ 3வது ஆர்பிட்டில் 10, 18 ஆகி போச்சு. அப்போ 18 அதுக்கு 4வது ஆர்பிட்டில் 1 எஸ் இருக்குது. நான் இது தனியாக வீடியோவை போகிறேன், உங்கள் புக்கில் கொடுக்கல. அப்போ இந்த 10லேருந்து ஒரு எலக்ட்ரான் அங்கே போயிடும் அடுத்த ஆர்பிட், கடைசியில் உள்ள ஆர்பிட்லேயும் போயிடும். ஏன்னா அது ஏன் போகுதுன்னா அயனைசேஷன் அதிகமாக நடப்பதற்காக வேண்டி 2 எலக்ட்ரான் தேவைப்படுகிறது ரைட்டா. அதனால் ஒரு எலக்ட்ரான் பிரிஞ்சு போயிடும். அதனால் போட்டிருக்கான் ரைட்டா. அப்போ ஏஜி ப்ளஸ்னா அக்கோசியேஷன், அது அக்கோசியேஷன் சொல்லிச்சல் இருக்குது. ஆனால் காப்பர் என்னது, காப்பர் வந்து அதிகமாக ரியாக்டிவ் மெட்டீரியலாக அயனாக இருக்குது, இதை விட சில்வரை விட. அதனால் என்ன செய்யுதுன்னா இந்த சில்வர் வந்து அக்கோசியேஷனில் இருக்குது, அந்த சொல்யூஷனில் கரைஞ்சிருக்கு. இந்த காப்பர் போய் சில்வர் தூக்கி வெளியில் போட்டு அந்த இடத்த போய் பிடிச்சிக்கிச்சா பாருங்க. பாரு, காப்பர் 2+ வந்துருச்சா, அக்கோசியேஷனில் போய் எது உட்காந்துக்கிச்சு, சொல்யூஷனில் காப்பர் உட்காந்துருச்சு. அப்போ ஜிங்க்கு இது சில்வர் தனியாக போயிடுச்சு. எப்படி இதில் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி காப்பர் சாலிடாக இருந்துச்சோ, சாலிடு தனியாக இருக்குது.
நான் இன்னும் கலக்கலை. கரைசல் என்ன இருக்குது? கரைசலுக்குள்ள சில்வர் இருக்குது. ஆனால் காப்பரை நான் வச்சுருக்கேன். காப்பர் வந்து எனக்கு அதிகமான ரியாக்டிவ், எதை விட சில்வரை விட. நான் காப்பர் அந்த சொல்யூஷனில் போட்ட உடனே எனக்கு சில்வர் வந்து என்ன சாலிடாக கிடச்சிருது. நான் சில்வரை எடுத்துக்கிறேன். ரைட்டா? இது போய் கரைஞ்சிக்கிறது. இங்கே பார்த்தா பாரு, அடுத்த அதில் பாரு, காப்பர் 2+. காப்பர்லேயே அப்படி தான், கடைசி ஆர்பிட்டில் 1 இருக்குது. அதுக்கு முந்தின ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் எடுத்து வெளியில் வந்துடும், 2 எலக்ட்ரான் வெளியில் போயிடும். அப்போ காப்பர் போய் கரைஞ்சிக்கிடுச்சு. இதில் சொல்யூஷனில் போய் கரைசலில் போயிட்டு, அப்போ அதில் கரைஞ்சிருந்த என்ன சில ஏஜி என்ன ஆகும்? சாலிடாக மாதிரி வெளியில் வந்துடும். இந்த வந்துருச்சா 2Ag. ஏஜி சாலிடாக மாறிடுச்சா? ஏன் 2 போட்டிருக்கான் அப்படின்னா இங்கேயும் 2 தான். 2 இது அயனாக இருந்தது, அந்த அயன் பொசிஷன்லேருந்து வெளியில் வந்துடுச்சு. அப்போனா 2 அலுமினியம். ஏன்னா இது போய் அயனாக மாறிடுச்சு இந்த காப்பர். இது தான் சொல்லியிருக்கான். அடுத்து ரெண்டாவது பாரு, இதே இதில் காப்பர் 2+ அக்யூசியேஷனில் கிடச்சிருச்சா? அது திரும்பி ரியாக்ட் பண்ணுறான் பாரு. காப்பர் 2+ அக்யூசியேஷன் ஜிங்க்கு கூட போகுது. முதல்ல பாரு, ஏஜியை விட அதிகமான ரியாக்டிவ் மெட்டீரியல் வந்து காப்பர். அது வந்து அலுமினியத்தை சில்வரை தூக்கி போட்டு போய் உக்காந்துக்கிடுச்சு. இப்போது ஜிங்கையும் காப்பரையும் கம்பேர் பண்ணுறேன்னா ஜிங்க்கு வந்து அதிகமான ரியாக்டிவ் காப்பரை விட. அப்போ இது போய் காப்பரை தள்ளி விட்டுரும். அதான் பாரு, இப்போ காப்பர் 2 சொல்யூஷன் அதில் உட்காந்துருக்கா. காப்பர் 2+ அக்யூசியேஷன் இருக்கிறது. ரைட்டா? இதை நான் ஜிங்க் சாலிடு அடுத்து இதில் போய் ஜிங்கை கலக்க போகிறேன். ஜிங்கை கலந்த உடனே என்ன ஆகும்? ஜிங்கு போய் உட்காந்துக்கிறோம் அக்யூசியேஷனில், காப்பர் தள்ளி விட்டுரும். அப்போ காப்பர் இங்கே பாரு, காப்பர் சாலிடில் வெளியில் வந்துருச்சா? அப்போ ஜிங்க் +2 போய் உட்காந்துக்கிடுச்சு, அக்யூசியேஷனில் உட்காந்துக்கிடுச்சு. ஜிங்க்குக்கு 30 இருக்குது அட்டாமிக் நம்பர். ஆட்டோமேட்டிக் ஜிங்க்குக்கு லாஸ்ட் ஆர்பிட்டில் 2 இருக்குது. அதனால் 2 போதும், +2 வெளியில் வந்துருச்சு. போதுமா? இது நான் ஏன் இதுன்னு சொல்கிறேன்னு அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. சில்வரை விட அதிகமான ரியாக்டிவ் காப்பர், காப்பரை விட அதிகமான ரியாக்டிவ் ஜிங்க். பார்த்துக்கோங்க. சரி, ஓகே.